சரவணன் தீரனின் அத்தை பெண் ஷாலினி என்று சொன்னதும் அவனை பார்த்து ஆதிரா கேட்டாள், அப்போ அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்கா என்று. அட என்ன மேடம், யாரு பார்த்தாலும் குழந்தை இருக்கான்னு கேக்குறீங்க? முதல்ல கல்யாணம் ஆனாதானே குழந்தை வரும். கல்யாணமே ஆகல, அப்புறம் எப்படி குழந்தை வரும்? அந்த பொண்ணு கட்டினா இவரதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கு. ஆனா இவரோ, நான் உன்னை அப்படியெல்லாம் நினைக்கல, நீ எனக்கு தங்கச்சி மாதிரின்னு ஒரே போடா போட்டுட்டாரு என்று சரவணன் கூற, புரியாத நிறைய விஷயங்கள் இப்போது புரிந்தது ஆதிராவிற்கு. தான் அன்று அவனிடம் இதை பற்றி கேட்டிருக்க வேண்டும் என்று இப்போது வருந்தினாள் ஆதிரா. அப்படின்னா தீரனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அன்னைக்கு என்ன பார்க்க வந்த அந்த பெண்ணும் குழந்தையும் யாரா இருப்பாங்க? 2 பேரும் நெருக்கமா இருக்க மாதிரி போட்டோலாம் காமிச்சாங்களே. அந்த குழந்தை கூட தீரனை பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லுச்சே. இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா அப்போ அவங்க எங்க? ஒருவேளை இது நம்மள பிரிக்க நடந்த சதியா என்று யோசித்தாள் ஆதிரா. போன் பேசிக் கொண்டிருந்தவனையே இமைக்காமல் பார்த்தாள் ஆதிரா. அவள் தீரனை பற்றி விசாரித்ததிலிருந்து சரவணனுக்கும் ரேவதிக்கும் ஒரே கேள்விதான் தோன்றியது. தீரனை இவளுக்கு முன்பே தெரியுமா என்று. அதை ரேவதி கேட்டே விட்டாள். மேடம், உங்களுக்கு சார ஏற்கனவே தெரியுமா என்ன என்று கேட்க, அதெல்லாம் கூட அவள் காதில் விழவில்லை. அவள் பார்வை தீரனிடமே இருந்தது. எதர்ச்சியாக போன் பேசிக் கொண்டிருந்தவன் திரும்பி பார்க்க, அவள் தன்னை இமைக்காமல் பார்ப்பதை பார்த்து என்ன என்பது போல கண்களால் கேட்க, அவளுக்கு ஒரு கணம் கண்கள் எல்லாம் கலங்கி இருந்தது. நீங்களும் என்ன மாதிரிதான் இன்னும் என்னையே நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று மனதிற்குள் அவனை பார்த்து கேள்வி கேட்டாள். அவளை உயிராய் நேசித்தவனுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் செய்திருக்கிறாள். அவன் தன்னை பார்த்து என்ன என்று கேட்க, பார்வையிலேயே ஒன்றுமில்லை என்பது போல தலையாட்டினாள். கடந்த 3 ஆண்டுகளை திரும்பி கொண்டு வர முடியுமா? பெரும் கேள்வி ஆதிராவிற்குள். அவன் அருகில் வந்ததும் அவள் இமைகளை தாழ்த்தி கொண்டாள். அவளை ஒரு கணம் பார்த்தவன் ரேவதியிடம் திரும்பி, நீ என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கு இப்ப புரியுதா என்று கேட்டான் தீரன். அவள் புரிந்தது என்பது போல தலையை குனிந்து கொண்டாள். உன்னை உண்மையா நேசிக்கிறவன் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டான். காரணம், அதுல உங்களுடைய சந்தோஷத்தையும் தாண்டி ஒரு பொண்ணுடைய மானம் கௌரவம் அவ வாழ்க்கை இருக்குன்னு யோசிப்பான். நாம ஒன்னும் ஃபாரின்ல இல்ல, எல்லாரும் அங்க எப்படியோ இருக்காங்க. இங்கேயும் அந்த மாதிரி கல்ச்சர் வந்துருச்சுதான். ஆனா உன்னை பார்த்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட் மாதிரி தான் தெரியுது. இங்க எந்த விஷயத்திலையும் நாம மட்டும் சம்பந்தப்படல. நம்ம மானம், நம்ம குடும்ப கௌரவம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக அதெல்லாம் தாண்டி போயிருந்தா பரவாயில்ல. ஆனா நீங்க செஞ்ச தப்புக்கு எந்த பாவமும் அறியாத உன் வயித்துல வளர்ற குழந்தை அந்த வழிகளை சுமக்க போகுது. உனக்கு புரியுதா என்று கேட்டான் தீரன். நாம யோசிக்காம செய்யற ஒரு விஷயம் வாழ்நாள் முழுக்க நம்மள அத பத்தி மட்டுமே யோசிக்க வச்சிரும் என்றான் தீரன். அவன் உண்மையாகவே ரேவதிக்காகத்தான் அதை சொன்னான். ஆனால் ஆதிராவிற்கு தான் செய்த தவறு இப்போது புரிந்தது. தன்னைத்தான் அவன் அப்படி பேசுகிறான் என்று நினைக்க தோன்றியது. இவன் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா இவன் எப்படி தப்பு செஞ்சிருக்க முடியும் என்று நினைத்தாள் ஆதிரா. அப்படின்னா என்ன லவ் பண்ணத நினைச்சு இப்ப வரைக்கும் வருத்தப்படுறாரா? அந்த அளவுக்கா என்ன வெறுத்துட்டாரு என்ற வருத்தமும் கூடவே அவள் மனதில் இருந்தது. எனக்கு புரியுது சார், அதனாலதான் என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நானே என் மானம் போறத பத்தி எல்லாம் யோசிக்காம மத்த பெண்களையும் காப்பாத்தணும்னு தான் இந்த விஷயத்த நான் மீடியாக்கு சொன்னேன் என்றாள் ரேவதி கலங்கிய கண்களுடன். தட்ஸ் குட். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அவனை பார்த்தே ஆகணும்னு கோர்ட்ல மனு தாக்கல் பண்ண போறோம் என்று தீரன் முடிப்பதற்குள், எதுக்கு நாம அங்க போகணும்? அவன் ஏற்கனவே எங்களை தேடிட்டு இருக்கான் என்றாள் ஆதிரா பதற்றத்துடன். நான் தான் கூட இருக்கேன்ல, பயப்படாத. நான் யோசிக்காம எதையும் செய்ய மாட்டேன். எனக்கு தெரியும் அவன் எவ்வளவு பெரிய கொலைகார ஃப்ராடுன்னு. நான் பாத்துக்கிறேன், மத்தவங்களை கூப்பிடுங்க என்றான். ஆதிரா மற்றவர்களை அழைக்க யுவன், தீப்தி மற்றும் யசோதா வந்தார்கள். இங்க பாருங்க, நான் இப்ப ரேவதியை கூட்டிட்டு போறேன் என்று ஆதிராவிடம் சொன்ன விஷயத்தை அவர்களிடமும் சொன்னான் தீரன். அவன் சொன்னதும் அவர்களும் அதே போல பயந்தார்கள். இல்ல, நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு மண்டே மேரேஜ், நாளைக்கு வீக்கெண்ட் லீவ் ஆகிடும். இன்னைக்குள்ள நாம ஏதாவது பண்ணலனா அப்புறம் நம்மளால எப்பவுமே எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நாம ஹேபியாஸ் கார்ப்ஸ் மனு கோர்ட்ல தாக்கல் பண்ணணும். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு 12 o'clock அவனை எங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணணும். இத அவனுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நாம கிளம்பலாம் என்றான் தீரன். பின்னர் ரேவதியை பார்த்து, நீ என்ன பண்ற? என் ஹஸ்பண்ட காணோன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க. திடீர்னு அவனுக்கு வீட்டுல அவனுடைய அப்பா பணக்கார சம்பந்தம் வேணும்னு மேரேஜ் பண்ண அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. என் புருஷன் எனக்கு வேணும்னு அவன் மேலேயே நீ காப்பஸ் தாக்கல் பண்ணணும், புரியுதா என்றான் தீரன். சரி,
ஃபர்ஸ்ட் நாம கிளம்புவோம். உன்னை சேஃபா கொண்டு வந்து இங்க சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ வரியா, போலாமா என்று ரேவதியை பார்த்து கேட்டான் தீரன். தீபக் எவ்வளவு பெரிய கொலைக்காரன் என்று ரேவதிக்கும் தெரியும், ஆதிராவிற்கும் தெரியும். ஆதிராவிற்கு அவர்கள் இருவரையும் அனுப்பவே மனம் இல்லை. அதுவும் தீரனை இத்தனை வருடங்கள் கழித்து பார்க்கிறாள். போலீஸ்காரனாய் இதுவரை பார்த்ததில்லை. அவன் திறமைகளை பற்றி அவளுக்கு தெரியாது. அரசனே ஆனாலும் அவன் தன்னவன். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அவள் மனம் தவித்தது. நானும் வரேன் என்று வேகமாக அவள் சொல்ல, நீங்க எதுக்கு என்று திரும்பி அவளை பார்த்தான் தீரன். அது வந்து ரேவதி கூட நான் துணைக்கு வரேன் என்று திணறினாள் ஆதிரா. இவங்களுக்கு நீங்க என்ன பாடி கார்டா என்று வேண்டுமென்றே நக்கலாக கேட்டான், மனதிற்குள் சிரித்தபடி. அவளை பற்றி அவனுக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இருந்தாலும் நான் சும்மா வருவேன் தான் என்றாள் அவளும் எங்கோ பார்த்தபடி. யுவனும், நானும் வரேன். எனக்கும் உங்க 2 பேரையும் தனியா அனுப்ப இஷ்டம் இல்ல. எனக்கு உங்க மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு சார். இருந்தாலும் அவங்கள தனியா அனுப்ப எனக்கு இஷ்டம் இல்ல, ப்ளீஸ் என்றான். தீரன் ஏதோ சொல்ல வந்தான். அவன் இதை வைத்து ஒரு பெரிய திட்டமே தீட்டி இருக்கிறான். அந்த அக்யூஸ்ட் மாட்ட வேண்டும் என்று. ரேவதி ஒரு ஆளை காப்பாற்றுவது அவனுக்கு சுலபமாக இருக்கும். தன் திட்டத்திற்கு இத்தனை பேர் கூட வருவது உசிதமல்ல. அதுவும் இல்லாமல் அனைத்தும் உயிர்கள் அல்லவா? இவர்கள் யாருக்கும் எதுவும் ஆகாமல் காப்பது அவன் கடமை. அவன் யோசித்தபடி நின்று கொண்டிருக்க, ஹலோ சார், நீங்க தானே சொன்னீங்க டைம் இல்லைன்னு. இப்ப நின்று யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் என்ன உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குமா என்று கிண்டலாக கேட்டாள் ஆதிரா. என்ன ஒரு திடீர் மாற்றம் என்று யோசனையுடன் அவளை பார்த்தான் தீரன். அவளோ, சார் இப்படிதான் பாத்துக்கிட்டே இருப்பாரு, வா நம்ம போய் வெளியே வெயிட் பண்ணுவோம் என்று ரேவதியின் கையை பிடித்து அழைத்து சென்றாள். ஆதிரா திடீரென்று இப்படி நடந்து கொள்வது யுவனுக்கும் தீப்திக்குமே சற்று விசித்திரமாக இருந்தது. ஆனால் தாய்க்கு தெரியாதா? மீனாட்சி சிறு சிரிப்புடன் மகளின் வாழ்க்கை சீர்பட்டு விடும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. ஓகே மிஸ்டர் யுவன், கிளம்பலாமா என்று தீரன் முன்னே சென்றான். யுவன் தன் அம்மாவை பார்த்து, என்னமா இவ எவ்வளவு ரிஸ்கான இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கிளம்புறா, இவளை எப்படிமா கூட கூட்டிட்டு போறது என்று அவன் பதற்றத்துடன் கேட்க, டேய் அவளுக்கு எதுவும் ஆகாதுடா, ஆகவும் விடமாட்டாரு என்றார் மீனாட்சி. அம்மா என்ற யுவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. சரி ஃபர்ஸ்ட் கிளம்பு, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று மகனையும் அனுப்பி வைத்தார். தீரன் ஆதிராவை தன்னுடன் அழைத்து கொண்டான். பின்னால் ஒரு காரில் யுவனும் ரேவதியும் அவன் அசிஸ்டன்ட்டும் வந்தார்கள். அவன் சொன்னது போலவே கோர்ட்டில் சென்று மனு தாக்கல் செய்துவிட்டு, இந்த நியூஸ என்று அசிஸ்டன்ட்டிடம் ஏதோ காதில் சொன்னான். சீக்கிரம் உடனே நடக்கணும் என்றான் தீரன். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் என்று உடனடியாக வேலைகள் தொடங்கப்பட்டது. ஓகே நாம கிளம்பலாம் என்று அவர்களை வீட்டில் விட, அதே போல் முன்னாள் ஆதிராவும் தீரனும் இருக்க, பின்னால் வந்த வண்டியில் யுவன், ரேவதி, சரவணன் இருந்தார்கள். தீரனும் ஆதிராவும் ஒரு வார்த்தை கூட அதுவரை பேசவில்லை. ஆனால் பார்வை மட்டும் அவ்வப்போது மற்றவரை தழுவித்தான் இருந்தது. அந்த 4 வழி பாதையில் வரும்பொழுதுதான் தீரன் கவனித்தான், ஒரு லாரி வேகமாக தங்களைத்தான் இடிக்க வருகிறது என்று. அதை பின்னால் இருந்த யுவனும் பார்த்து விட்டார்கள். அவனுடைய அசிஸ்டன்ட் சார் என்று காரிலிருந்து சத்தமாக அழைத்தான். அதற்குள் தீரனும் அதை பார்க்க, காரின் வேகத்தை குறைத்தவன் சட்டென்று ஆதிராவின் புறம் இருந்த கதவை திறந்து அவளை பிடித்து வெளியே தள்ளிவிட்டான். அவள் வெளியே விழுந்ததுதான் தாமதம். அந்த லாரி காரை வேகமாக வந்து மோத அது தூக்கி எறியப்பட்டு பற்றி எரிந்தது. திக்ரமை பிடித்தபடி எரியும் காரையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆதிரா.